ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடை ரெனோவேஷனில் எபிசோட் 5 இது. ஏற்கனவே வீடியோட கண்டினியூவேஷன் தான். அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஒர்க் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஃப்ரெண்ட் டின்னர் செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. அதை சாப்பிட்றதுக்காக நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது. அன்றைக்கி ஒர்க் பண்ண அன்றைக்கும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்லேருந்தே எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. கிடைச்ச கேப்பில் டாக்டரை போய் பார்த்துட்டு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு பெட்ஷீட்டு தலகாணியோட கடைக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம். ஏன்னா அன்றைக்குமே நைட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. சீலிங் வந்து பண்ணிட்டு போனதுக்கப்புறமா அந்த பட்டி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க, அதை வந்துட்டு கொஞ்சம் கூட பேட்ச் இல்லாமல் கிளியராக வந்துட்டு பண்ணி கொடுத்தா தான் அடுத்த நாள் வந்துட்டு ரோல் பண்ணி அதை ஃபினிஷிங் வரும்னு சொன்னாங்க. இவங்க வந்து இது பண்ணுற டைம்லேயே சிங்க்கு கட்டுறது, அப்புறம் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்ஸ் பண்ணுறது, வாஷ் பேஷன் போடுறது, இந்த ஒர்க் எல்லாம் மற்ற நாங்கள் வந்து பார்த்து கொடுத்தாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற கேப்பில் பார்த்திங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட் செட்லாம் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. சரி, நாங்களாம் தனியாக தூங்காமல் இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கடையில் வாங்கிட்டு ப்ளஸ் நாங்கள் வச்சுருந்த டின்னர் இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ஆப்போசிட்டில் படிக்கட்டிலே உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே லேட் நைட் ஆகிடுச்சு. என்ன தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு முடிச்சிருந்தா கூட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கம்பெனி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டயர்டே நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. அப்புறம் அவங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா திங்ஸ் எல்லாம் எடுத்து கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போவுமே எங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. சரி, டக்குன்னு நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ப்ரௌன் ஃபெனிங் இருந்தது, அங்கே போய் ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போய் டீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வைப் பண்ணிட்டு அன்றைக்குமே நாங்கள் தூங்க போகிறதுக்கு விடிய காலைல 3 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இதோட வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகலைன்னு நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸில் ஷேர் பண்ணுறேன்.